வெள்ளிக்கொம்பன் விநாயகனால் வாழ்க்கையிலே அனைத்து நலன்களும் வளங்களும் பக்தி ஒளி நேயர்களுக்கு கிடைக்கட்டும். முருகா முருகா முருகா. தமிழ் கடவுளாம் முருகன் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடிகொண்டிருக்கிறான் என்பது யாவரும் அறிந்தது. முருகன் என்று சொன்னாலே, முத்துக்குமரன் என்று சொன்னாலே உடனே நமக்கு நினைவுக்கு வருவது செவ்வாய் கிரகம்தான். ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் சொல்கின்றோம். 2, 4, 7, 8, 12 எங்கே செவ்வாய் இருந்தாலும் சரி, எங்கே செல்வேனோ முருகா எங்கே. ஆமாங்க, ஜாதகத்துல செவ்வாய் என்று சொன்னால் நிலத்தை குறிக்கும், ரத்தத்தை குறிக்கும், ஒரு விதத்திலே அதிகாரத்தையும் குறிக்கும். இந்த செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கணும். எனினும் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே செவ்வாய் என்பது சுஷுப்தி அவஸ்தான்னு சொல்லுவார் பராசரர். எங்கே மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் நடுவிலே இந்த செவ்வாய் கிரகம் ஆங்காங்கே சென்று வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பொருளாதாரம், பாக்கெட்டில் உள்ள பர்சில் உள்ள பணமும் ஆங்காங்கே சென்று வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல விருப்பம்தான். ஆனால் செல்கிறது, மீண்டும் வருவதில்லை. ஒரு கண்கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. முருகன் என்று சொன்னாலே, முத்துக்குமரன் என்று சொன்னாலே நலம் நிகழும். எனினும் இங்கே இன்னும் ஒரு சிறப்பான நலம் நிகழ என்ன செய்ய வேண்டும்? இப்போ கேள்வி, வரக்கூடிய ஏப்ரல் 11, 2025 பங்குனி உத்திரம் வருகிறது. எந்த ஒரு நன்னாள் என்று சொன்னாலும் அதை பற்றிய புரிதல் வேண்டும். ஒரு வண்டியே வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வண்டியோட மெக்கானிசம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது இன்னும் சிறப்பாக பயன்படும். பங்குனி உத்திரம் என்று சொன்னாலே முருகப்பெருமானது பெரும் கருணையை தரக்கூடிய நாள். இந்த பங்குனி உத்திரத்தில் தான் வள்ளித்தாயார் அவதரித்தார். அதே போல இந்த பங்குனி உத்திரத்தில் தான் முருகனுக்கும் தேவசேனா என்று சொல்லக்கூடிய இந்திரனின் அருமை மகளுக்கும் திருமணம் நடந்தது. நம் தாய் தேவசேனை நம்மை காக்கின்றார். இத்தனை சிறப்புகள் இந்த நாளுக்கு ஏன் வந்தது? ஜோதிட ரீதியாக இது எவ்வாறு நமக்கு நலம் பயக்கும்? ஒரு விஷயத்த, ஒரு பண்டிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை 2 விஷயமா அனலைஸ் பண்ணணும். ஒண்ணு, அதன் புராண கதைகள் என்ன, அதுல ஒரு பெரிய ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்குங்க. அதே போல ஜோதிட ரீதியாக அதன் சிறப்பு என்ன? உத்திர நட்சத்திரம் என்று சொன்னாலே நாம பூரம் மற்றும் உத்திரம், இது கட்டிலின் பின்கால் மற்றும் முன்கால். வீட்டுக்கு வரீங்க, எங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அந்த மெத்தையில அப்பாடா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் உட்கார்றோம் பாத்தீங்களா? ஒரு ஃபேனை போட்டுக்கிட்டு அமைதியா படுத்திருக்கும் பொழுது ஒரு நிம்மதி வருது பாத்தீங்களா? அது உத்திரத்தை குறிக்கும். சூரியனது ராசியிலே இருக்கக்கூடிய சூரியனது நட்சத்திரம் உத்திரம். உத்திரத்தோட ஒரு பாதம் எங்க வரும்? சூரியனுடைய சிம்மத்தோட வீட்டுல வந்துடும். சிம்மம்னாலே சிம்ம கர்ஜனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூரியன் என்பது சிவத்தின் தன்மையை குறிக்கக்கூடியது. உத்திரம் அப்படின்னா தமிழ்ல இன்னொரு பொருளும் உண்டு. ஒரு லைட்டா ஒரு ஹைட்டான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல பரன் அப்படின்னுவாங்க பழங்காலத்துல. அப்பொழுது சற்று அன்னார்ந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கும் பெயர் உத்திரம் என்று பெயர். இப்ப வாழ்க்கையில சற்று நம்மை அன்னார்ந்து பார்க்க வேண்டும். பலரும் இவன் வந்துட்டாருங்கய்யா அப்படின்னு ஒரு கெத்தா பார்க்கணும். அந்த கெத்தான ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது உத்திரம் தான். இந்த காலகட்டத்துல இந்த உத்திர நட்சத்திரத்திலே சூரியன் எங்கே இருக்கிறார்? அவர் தனது தன்மையான விஷ்ணு ஆதித்யன் என்ற தன்மை, மீனத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் விஷ்ணு ஆதித்யன் அப்படின்னு பேரு. அவர் சித்திரை ராசியை நோக்கி ஓடிட்டு இருப்பாரு, எங்க மேஷத்தை நோக்கி. அவர் செல்லுவதற்கு முன் அதற்கு தத்த ஆதித்யன் என்ற பெயர். அப்பொழுது நம்மை காப்பாற்றக்கூடிய தன்மையும் அவருக்கு உண்டு. நாம் கேட்கின்ற வரத்தை தரக்கூடிய தன்மையும் அப்பொழுது சூரியன் என்று சொல்லக்கூடியவருக்கு உண்டு. அனைத்தையும் சிவபெருமான் அவருக்கு அருள் இருப்பார். சரிங்க, ஒரு பேங்க்ல போறீங்க, மேனேஜர் நீங்க கேட்கிற கடனை கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி உண்டு. ஆனா முதல்ல பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் இல்ல? அந்த அக்கௌண்டை திறப்பது போலத்தான் பங்குனி உத்திரத்தன்று மறவாமல் முருகனை மனதிலே நினைப்பது. இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னாங்க, முருகனை நினைத்தாலே பலன் தருவார் என்பதால் தான் அவருக்கு பெயர் குகன் அப்படின்னு பேர். குகன் என்றால் இதய குகையிலே இருப்பவன். இதய குகையிலே நினைத்து விட்டால் நீ வேண்டும் வரத்தை தருபவன். அப்ப முருகனுக்கு மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டினாங்க, முருகா அப்படின்னு கேட்டுட்டாலே உடனே உங்களுக்கு ஓகே சாங்ஷன்ட் அப்படின்னு சொல்லி சக்சஸ் அப்படின்னு.
இப்பொழுது வரக்கூடிய காலகட்டம் என்பது உலகம் முழுவதுமே ஒரு பெரும் மாறுதலுக்கான காலகட்டம். முன்னொரு காலத்திலே சிவபெருமான் பெரும் தவத்திலே ஆழ்ந்திருந்தார். அப்போ ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன் தவத்துல ஆழ்ந்துட்டு இருக்க அமைதியா இருக்காருன்னும் போது அவங்க கீழே இருக்கிறவங்க தான் வேலையை காட்ட துவங்கிடுவாங்க. கம்பெனிலேயே அப்படித்தானுங்க நடக்குது, வீட்டிலயும் அப்படித்தானே நடக்குது. தலைமை பதவியில இருக்கீங்க, 2 நாள் அமைதியா இருந்து பாருங்க, அவன் பண்ற லூட்டி இருக்கே. அதே போலத்தான் சிவபெருமான் தவத்திலே இருந்தார். காமதேவன் அம்பை எய்தார். எய்ததும் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த ஜோதி வடிவாக புறப்பட்டது. சிவபெருமானுக்கு 6 முகங்கள் உண்டு. நிறைய பேர் 5 முகம் நினைச்சிட்டு இருக்கான். 6வது முகம் பேர் அதோ முகம்னு பேரு. அதோ முகம்னா அதோடைய அதோ பாருங்க சார் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது போல அது பேர் அதோ முகம்னு பேரு. அந்த அதோ முகமாகவே இருக்கக்கூடியவர் யார்? நம் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய பரம்பொருள். அப்போ அந்த அதோ முகத்தின் அந்த நெற்றி பிழம்பிலிருந்து பிறப்பட்டு வருகிறார். சண்முகா நதி கரையினிலே அங்கே அந்த காங்கேயனை 6 மலர்களிலே தாங்குகிறார்கள். ஒரு மலர் இன்னொரு மலரை தாங்குது அப்படின்னா அது நம்ம முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானே ஒரு மலர் தான். அவரை கொண்டு போய் ஒரு தாமரையில வச்சு வளர்த்திருக்கிறாங்க. என்னத்த சொல்றது, இந்த ரோஜா பூ குல்கந்துன்னு ஒரு ஸ்வீட் இருக்கும் பார்த்திருக்கீங்களா, தேனை கொண்டு போய் இங்கே ரோஜா பூவோட கலந்து அதுபோல முருகப்பெருமான் எனும் ஒரு தாமரையை மற்றொரு தாமரையிலே வைத்து அது கருணையுடன் நம்மை பார்த்து யோசிச்சு பாருங்கய்யா. அது நினைக்கும் போதே அந்த முருகப்பெருமான் ஒரு குழந்தை முகத்துடன் சிரிக்கிறான். பக்கத்துல ஒரு குட்டி மயிலு, அவன் சுற்றி எங்கும் நறுமண மலர்கள். அங்கே கார்த்திகை பெண்கள், முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா பாலகுமரா வந்துட்டியா பான்றாங்க. முருகனை சொல்ல சொல்லவே அங்கங்க திருநீரின் மனம் மகிழும். அதெல்லாம் அப்பேற்பட்ட அற்புதம் அவன். அந்த பங்குனி உத்திர திருநாள்ல மற்றொரு சிறப்பு உண்டுங்க. என்னன்னா, போகர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கிறார். இந்த போகர் என்ன பண்ணார், அகத்தியரிடம் கேட்கிறார், ஐயா எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை தர வேண்டும்னார். இப்பெல்லாம் விஞ்ஞானத்துல மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா 369ன்னு ஒரு நம்பரை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓம்காரம் என்ற ஒரு வார்த்தை உள்ளது. ஓம், அந்த ஓம்க்கு என்னங்க, ஆ ஊ, கரெக்டுங்களா? 3 எழுத்து வந்துருச்சுங்களா? 3. சரவண பவன்றது எத்தனை எழுத்துங்க? 6. 3 6யும் கூட்டினா எவ்வளவுங்க? 9. அப்போ நீங்க டெஸ்லா என்ற விஞ்ஞானி என்ன சொல்லியிருப்பார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால்? இந்த 369 தான் பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியத்துக்கும் காரணம். இதுதான் பிரபஞ்சத்தின் சாவி. இதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உலகத்துல எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம் இருப்பார். இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுக்கு உங்க வீட்டுக்கு கரண்ட் வரணும், கரெக்டுங்களா? இந்த கரண்ட் என்பது மின்சாரம். எல்லா இடத்துக்கும் மின்சாரம் வருவதற்கு காரணம் இந்த டெஸ்லான்ற விஞ்ஞானி தான். ஒரு இடத்துல தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. நயாகரா ஃபால்ஸ் கிட்ட போனீங்கன்னா இவரோட சிலையை பார்க்கலாம். ஒரு இடத்துல தண்ணி அப்படியே கொட்டுது. சிவபெருமான் தலையில என்ன பண்ணுது? தண்ணி கொட்டுது. மின்சாரம் வருது. மின்சாரத்தை எதனால வகுக்கிறோம்? 11ஆல வகுக்கிறோம். நம்ம சிவபெருமான என்ன சொல்றோம்? 11 ருத்ரர்கள் அப்படின்றோம். ஒரு செம்பு கம்பியால அந்த ஆற்றல் நம்ம வீட்டுக்கு வருது. செம்ப நாம என்ன சொல்றோம்? முருகப்பெருமான் செவ்வாயின்றோம். இதை வச்சுதான் எல்லா கரண்ட்டும் இயங்குது. உங்க வீட்டுல டிவி பாக்குறீங்க, என் வீட்டுல டிவி பாக்குறோம், ஊர்வம்பு பேசுறோம். இத்தனைக்கும் காரணம் இதை கண்டுபிடித்தவர் என்று சொல்லக்கூடியவர் டெஸ்லா. டெஸ்லா என்ன சொல்றாரு, இது எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, நான் ராத்திரி ஒன்றும் செய்ய மாட்டேன், தூங்க போகும் பொழுது ஒரு பேனால 369ன்ற அந்த ரகசிய குறியீட்டை எழுதுவேன்றார். சரி, சிகப்பு நிற மையை பற்றி சொல்கிறார். சிகப்புன்ற நிறம் என்னங்க? முருகன். பிரமிடை பற்றி பேசுகிறார். 2 பிரமிடையும் வச்சு பாத்தீங்கன்னா என்னங்க வரும்? அறுகோண சக்கரம் வரும். அப்போ டெஸ்லா சொல்றது யாரு? நம்ம முருகப்பெருமானை சொல்கிறார். மேல ஒரு அறுகோணம் முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம், 369 போட்டு பாருங்க, ஓம் சரவண பவாய அப்படின்ற விஷயம் வந்துருங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அதை நமது போகப்பெருமான் கண்டுபிடித்து விடுகிறார். அப்ப அந்த போகர் என்ன சொல்கிறார் என்றால், 64 வகையான தன்மைகள் கொண்ட மூலிகைகளை வைத்து 65வதாக நீலி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கலந்து, ஏன்னா அந்த 64ஐயும் மிக்ஸ் பண்ணா அது ஒவ்வொரு டைத்துக்கும் வேரியேஷன் ஆயிருங்களாம் நவபாஷானத்துல. அப்போ அவர் எவ்வளவு பெரிய சயின்ஸ்ல அட்வான்ஸ்டுன்னு பாருங்க. அப்பொழுது புலிப்பாணியை வைத்து அதற்குரிய நேரத்தை கணித்து, புலிப்பாணி கணிச்சு வச்ச நேரம் தான் பங்குனி உத்திரம்.
போகர் வந்து கோரக்கர்ன்றவர் வச்சதுதான் மூலிகையோட காம்பினேஷன். ஒரு செயலை 3 பேர் செய்திருக்காங்க. இந்த 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, ஆறுமுகனோட தன்மையை உருவாக்கியிருக்காங்க. அது எந்த ஊர்ல உருவாக்கினா, பழனின்ற ஊர்ல. அது 9 செவ்வாயின் தன்மையை குறிக்கக்கூடியது. செவ்வாயில எல்லாம் அந்த 9க்குள்ள அடங்கிரும். கரெக்டுங்களா? அப்போ 3 பேர் கொண்ட டீமு போகர், கோரிக்கர், புலிப்பாணின்ட்டு ஒரு பர்டிகுலர் டயத்துல வேலையை ஆரம்பிக்கிறாங்க அகத்தியரோட சேர்ந்து. அந்த அகத்தியர் கைடன்ஸ்ல உருவாகிறது பழனியிலே தண்டாயுதபாணியின் திருவடிவம். அது வைக்கப்பட்ட நாளே பங்குனி உத்திரம் தான். இருக்கிறதுலயே விஞ்ஞானத்தின் உச்ச நிலை என்று சொல்லக்கூடியது. நாம் ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா, உலகத்துக்கே ஒரு பெரிய ரேரஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு சொன்னால் சேக்ரட் சீக்ரெட், அதாவது ஒரு புனிதமான ரகசியம் என்னன்னா பழனியில் உள்ள அந்த முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானே உலகத்துக்கு வெளிப்பட்டது என்பது பங்குனி உத்திரத்துல. அதை தவிர அசுரர்களை வென்றது, அந்த கிரௌஞ்ச மலையை அவர் அம்பால பொடி பொடியாக்கி, இதெல்லாம் இருக்கு. அப்போ சிங்கமுகாசுரனை, தாரகாசுரனை இதெல்லாம் இவர் வென்றார். இவருடன் இருந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வீரபாகு, வீரகேசரி, இதுக்கெல்லாம் பெரிய ரகசியமே இருக்குங்க ஒவ்வொரு பேருக்கும் கூட. இப்போ இதை விஞ்ஞானத்தோட தொடர்பு படுத்திட முடியும். நாம என்ன செய்யலாம், பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. காலையில உங்களுக்கு என்ன ஆசைன்னு எழுதிக்கோங்க. இந்த ஆசைய காலையில 3 மணிக்கு எழுந்தா ரொம்ப நல்லது. நம்ம ஆளுங்க எங்க போய் காத்தால எழுந்துக்க போறோம், எல்லாம் 6 மணி 7 மணி ஆயிரும். எனக்கும் டைம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுங்க, காலையில ஒரு 3 தடவை உங்களுக்கான ஆசையை சிகப்பு நிற மையிலே எழுதுவோம், முருகப்பெருமானது பெயரை சொல்லிவிட்டு. மாலை 6 தடவை அதே சிகப்பு நிற மையில அதே ஆசையை எழுதுவோம். இரவு தூங்க போகும்பொழுது 9 முறை எழுதுவோங்க. டெஸ்லா சொன்ன டெக்னிக்கு இது. என்னன்னா, ஒரு விஷயத்தை தினமும் காலை 3 தடவை, சாயங்காலம் 6 தடவை, ராத்திரி 9 தடவை சிகப்பு நிற மயில எழுதுங்க. மேல ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம், ஒண்ணு இல்லைங்க, அருகோண சக்கரம், ஓம் சரவணபவ எழுதிட்டு ஒரு வெள்ளை நோட் புக்ல 369 நாட்கள், அவ்வளோலாம் எழுத மாட்டீங்க, 36 நாளான்னு எழுதுங்க. நடுவுல 4-5 நாள் மிஸ் ஆகும். ஆனால் முருகனது பெயரை சொல்லி கொண்டு ஒரே ஒரு ஆசை எழுதுங்க. நம்ம ஆளுங்க ஒன்ன சொன்னா 1000 ஆசை எழுதிருவீங்க. நோட் புக் பத்தாது, போக்கஸ் தேவை. வாழ்க்கையிலே முருகப்பெருமானது பெயரை எழுத துவங்குங்கள். இந்த பங்குனி உத்திரத்து முதல் உலகம் வரலாற்றில் உங்கள் பெயரை எழுத துவங்கும். புரியுதுங்களா? நீங்க கேட்க துவங்கும் முன்னே அவன் கொடுக்க துவங்கி விட்டான். எனவே தான் இப்பொழுது இதை பார்க்க துவங்கி இருக்கிறீர்கள். இனி முருகனது பேரொரு கருணையினாலே உங்கள் வாழ்க்கையிலே செல்வ வளம் பெருகப் போகிறது. மற்றபடி நீங்க பங்குனி உத்திரத்துக்கு யூஸ்வலா செய்யற விரதத்தை எல்லாம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இயன்ற வகையிலே. இனி முருகன் அருளால் அனைத்தும் நலமே. ஓம் சௌம் சுப்பிரமணியாய நமக. சிவசிவ.